இப்போ கரெக்டாக அந்த வீலில் இருக்கிற ஸ்டட்ஸ் இருக்கு பாருங்க, ஏற்ற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு சான்ஸே இல்லை, ஒரு ஆளாக பண்ணிவிடுவேன் வேலையும். என்ன ஒன்று காலில் வைக்க முடியல, பேண்ட்டில் அழுதாயிரும். அந்த காரணத்தினால தான் கொஞ்சம் தள்ளி இருந்து வேலை பார்க்குறேன். ஆப்போசிட்டாக போல்ட் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி மெக்கானிக்கல் வேலை ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? அதனால இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலையாக பார்க்குறேன். இன்ஃபேக்ட் வந்து வண்டி ஓட்டுருப்போம் ரஞ்சினியாக தான் சொன்னான், நேராக இதுக்கு போயிடலாம், பெட்ரோல் பங்கு போயிட்டு அங்கே சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே ஃபுல் டைட் வைக்கக்கூடாது, மைல்டு டைட் தான் வைக்கணும். ஃபுல் டைட் வந்து கீழே இருக்கிறப்ப தான் வைக்கணும். ஸோ இது மாதிரி இந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது ஹைவேஸில் போகிறப்போ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கப்புன்னு வண்டியை நிப்பாட்டி நான் செஞ்ச இதே வேலையில் செஞ்சிட்டீங்கன்னா 10 நிமிஷம் தான், டக்குன்னு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். ஐ மீன் 10 நிமிஷம் தான் வேலையை முடிச்சு கிளம்பிடலாம். இப்போ இது ஃபுல் டைட் வைக்கிறப்போ கால் வச்சு பண்ணுறோம்ல, அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியாக லாக் பண்ணாமல் பண்ணோன்னா வலிக்குச்சுன்னா த்ரெட் இருக்குல்ல, அது லூஸ் ஆயிரும், ஸ்லிப் ஆயிரும். அதனால் பார்த்து பண்ணணும். நான் வந்து புக்காஸ்ல இருக்கிற டைட்டு எப்படி இப்போ கடைக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் போடுவோம்ல, அப்போ ஃபுல் டைட் வச்சுக்கலாம். 5 லிட்டர் இருக்குல்ல, அதில் கைண்டு ஓடாது. ஓகே, டன்.